வணக்கம். நான் ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த கியூட் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது, கியூட் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் சிமிலர் தான். எப்படி ஃபில் பண்ணுறது, இது ஒவ்வொரு வருஷமும் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சந்தேகம் வருது. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் கொடுத்துக்கலான் இருக்கேன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ரம் ஸ்டெப்பில் இருந்து டோட்டலாக பார்த்தோம்னா கியூட் அப்ளிகேஷனில் 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் பதிவு பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபில்லிங்கு, அப்ளிகேஷன் டீட்டெயிலில் உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 3வது ஸ்டேஜ் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் முடிச்சிங்கன்னா தான் இந்த டோட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியுது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த தகவல் அந்த எல்லா நேரத்துலையும் எப்போ வேணாலும் அந்த யூஜி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ. இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் இது கொஞ்சம் டைம் லெங்க்தி செஷன் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இது இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லேயே இருக்குது. அதை தான் நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இது இந்த வருஷத்துக்கு கிடையாது, எந்த வருஷமாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் சேம் தான். ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் கோத்ரூ பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் அதாவது இப்போ இந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே யூனிவர்சிட்டிஸு, எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் இதில் எலிஜிபிலிட்டி இருக்காங்க, இவங்களாம் கலந்துக்கிறாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் ரெஃபர் பண்ணிக்கணும். ப்ளஸ் எலிஜிபிலிட்டியும் அங்கே தான் பார்த்துக்கணும். இது சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு மெயின் விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 70 பேஜஸ் மேலே இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஏரியாவில் நான் வைக்கிறேன். இதுதான் இந்த மெயின் அப்ளிகேஷன். இது ஃபில் பண்ண டீட்டெயில் மாதிரி இப்போ கோத்ரூ பண்ணியிருக்கலாம். அப்ளிகேஷன் கைடுன்னு இருக்கு இல்லையா, இது 2024 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லா வருஷத்துக்கும் இதே தான் இருக்க போகிற டீட்டெயில்ஸு இதில் தான் கொடுத்துருக்கு பாருங்களேன். ஒன்ஸ் பாஸ்வேர்டு யூசர் ஐடியெலாம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அடுத்த ஸ்டெப்பில் எப்படி போய்ட்டு உள்ளே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிளிக் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், கேண்டிடேட்ஸ் நேம்னா உங்கள் நேம் போடுங்க. இந்த டீட்டெயில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்து இந்த நேஷனாலிட்டி, ஜெண்டர், இந்த லெங்க்தி செஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரீமியஸ் உங்களுக்கு அட்ரஸ்னால் வீட்டு அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் இந்த காலத்தில். அடுத்து சேமஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷனுக்கு 2, ஒன்று பர்மனெண்ட்டு, ஒன்று டெம்பரரி மாதிரி, அதையும் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் பாஸ்வேர்டு இது செக் பண்ணி, இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு ஓகேங்களா. இந்த பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். இமெயில் கன்ஃபர்மேஷனில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டீட்டெயிலாம் வரும் ஓகேங்களா. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், நேம்லாம் கரெக்டாக இருக்குது. அது அடுத்த டீட்டெயில் என்ன, இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க ஓகேங்களா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணுறீங்க. இதே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போய்டும். இந்த 3 ஸ்டெப்பு தான் இதில் மொத்தமாக இருக்கிறது கியூட் அப்ளிகேஷனில். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபீ பேமெண்ட்டு. இந்த 3 ஸ்டெப்பு தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு ஓகேங்களா. இது ஃபில்டுன்னு அப்ளிகேஷன்ஸ் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், ஒவ்வொரு டீட்டெயிலும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டேட், டாமிசைல் அண்டு ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸு, அவங்களோட ஆனுவல் இன்கம்மு, அப்புறம் என்ன கோட்டாவிலலாம் வர்றது டீட்டெயில் இருக்குது, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நீங்கள் மொத்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி ஸ்டேட்டஸ்னு வருது அந்த பேஜ். அந்த பேஜ் சப்மிஷனுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ன இருக்குது இந்த டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா அதர் கோட்டா கேட்டகரி, என்ன கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. இந்த என்னது டூ யூ பிலாங் டு பிலோ பாவர்ட்டி லைனா அப்படின்னு கேட்டிருக்கு. அடுத்து டிஃபென்ஸ் பர்சனல், இந்த மாதிரி இதில் என்ன கேட்டகரி இருக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டிக் பண்ணுற மாதிரி இருக்குது ஆப்ஷன்ஸு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணுறீங்க. குவாலிஃபிகேஷனில் பார்த்தோம்னா ரிசல்ட் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். 10th பற்றி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எந்த வருஷம், அடுத்த பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், எந்த ஸ்கூலில் இருக்குது, அந்த குவாலிஃபைங் எக்ஸாம் பேர் என்ன, இந்த மாதிரி இந்த ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது 10th பற்றி. நெக்ஸ்ட்டு 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், இதையும் ஃபில் பண்ணுங்கள். அது சிமிலர் இன்ஃபர்மேஷன் தான், இது ஒரு முக்கியமான விஷயந்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நிச்சயம் இதை யூஜிக்கு பொறுத்த வரைக்கும் 10th +2 கேட்டிருக்கு. அதுதான் இங்கே தாங்க ரொம்ப முக்கியமான தகவல். எல்லாருக்குமே சந்தேகம் வருது. என்ன ஏன்னா
எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்ன ப்ரோக்ராம்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ப்ரோக்ராம்ஸ்னால் கோர்ஸு அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே கிளிக் பண்ணணும். இது நிறைய பேருக்கு வந்து இதில் சந்தேகம் வருது. சார் நான் செலக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி இங்கே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்கேங்க. இதுக்கு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கைடு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். செலக்ட் யூனிவர்சிட்டி நேம், அந்த செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் யூனிவர்சிட்டி நிறைய வந்துட்டுருக்கும். ஓவரால் யூனிவர்சிட்டி மீன்ஸ் அந்த யூஜி அதாவது QT எக்ஸாமில் QT ஸ்கோரை வச்சு எலிஜிபிலிட்டி கொடுக்குற யூனிவர்சிட்டி, அட்மிஷன் கொடுக்குற யூனிவர்சிட்டி லிஸ்ட்டெல்லாம் இதில் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. அதே போல் அதில் அந்த யூனிவர்சிட்டியில் என்ன ப்ரோக்ராம் அது முக்கியம். இந்த ரைட்டில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் BA ஹானர்ஸ் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன பேப்பர்லாம் செலக்ட் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ரெக்வயர்ட் டு அப்பியர் இன் கியூட்டில் வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் அண்டு ஜெனரல் டெஸ்ட் இந்த 2 சப்ஜெக்டை நீங்கள் எழுதணும். 2 கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனா இந்த BA கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இந்த யூனிவர்சிட்டியில். இதுதாங்க. இது மேலே ஜஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டின்னு கிடையாது. நீங்கள் ஒரு 10 யூனிவர்சிட்டி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய உங்களுக்கு வாய்ப்பு என்ன ஆல் ஓவர் இந்தியாவில் காம்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே செலக்ட் பண்ணுங்கள். பட் கோர்ஸு என்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது முக்கியம். அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிலிட்டியும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அக்ரி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் என்னென்னா இதில் தான் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க, யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமாக அந்த டெஸ்ட்டு பேப்பர் அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள். டெஸ்ட் பேப்பர் சப்ஜெக்ட் 1, 2, 3, 4, 5ன்னு டோட்டலாக 6 சப்ஜெக்ட் வரைக்கும் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பர் என்ன டைப்பில் இருக்கணும் அதுதான் கேட்டிருக்கு. இதெல்லாம் ஓகேன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்ரி பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் சென்டர் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்னால் இந்த ஸ்டேட் வைஸு எந்த இடம் வேணும், முக்கியமான இடம் இருக்குது. சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சாய்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த எக்ஸாம் சென்டர்னா எங்கே எக்ஸாம் எழுத நினைக்கிறீங்களோ அங்கே பண்ணுங்கள். இது அடுத்து வந்து ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அக்ரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இல்லையா? டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்ன கண்டிஷனில் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்து சிக்னேச்சர், அதுவும் சைஸு சொல்லியிருக்கு. அதுக்குள்ளார நீங்கள் கையெழுத்து போட்டு வச்சு அதை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு BPL சர்டிஃபிகேட் அது என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மைக்ரண்ட் சர்டிஃபிகேட், வார்ட் ஆஃப் டிபெண்ட், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில் அப்லோட் பண்ணுமோ அது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணிட்டோம். ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம். இட்ஸ் ஓகே, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத இதில் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் அப்படியே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்ஸ் அகேன் கோத்ரூ பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அடுத்த ரவுண்டு போகணும். இந்த யூனிவர்சிட்டி இந்த இப்போ சென்டர் இருக்கு இல்லையா, எக்ஸாம் சென்டர் சொல்லியாச்சு. யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது நான் முன்னாடி இதில் காட்டினது பார்த்தீங்கன்னா அலிகார் யூனிவர்சிட்டி வந்துருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதுவும் இதில் சொல்லிவிடுவாங்க. இதுதான் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, ரிவ்யூ பேஜ் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் மற்ற டீட்டெயிலுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் போனீங்கன்னா தான் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். OTP வரும். OTP வந்த பிறகு தான் சப்மிஷன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? அப்போ தான் அதை எடுத்துக்குவாங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் நம்பர், இதில் முக்கியமாக இந்த உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலையா, அப்ளிகேஷன் ஃபீஸு இந்த கொடுத்துருக்கிற பேங்க் டீட்டெயிலை செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள். இதுதாங்க ஓவராலாக இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வரணும். இது முக்கியம். இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்பொழுது நாளைக்கு ஏதாவது இஷ்யூஸ்னால் அதை வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற இந்த மெசேஜ் வரணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இந்த 3 ப்ராசஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட். இதெல்லாம் முடித்தோம்னாவே சப்மிட் அப்ளிகேஷன். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாம் இதில் கரெக்டாக இருக்கா, இதுதான் அப்ளிகேஷன் டைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான தகவல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நிறையா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.